என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போதா, இதுக்கு போய் ஆகணும்னு முடிவுலேயே இருந்தாங்க. அதுக்காகவே நேற்றே ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு ஒத்துக்க வச்சுட்டு அவர் ஒத்திட்டு போகலான்னு சொல்லிட்டாருங்க. சரி அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருந்தோமே, காலையில் எழுந்த உடனே கடை இட்லி கடையில் வேலையை முடிச்சுட்டு இட்லி கடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு கிளம்பி யார் யார் போனதுன்னு பார்த்தீங்கன்னா நானே எங்கள் மாமியார் நாத்தனார் அப்புறம் என் ஹஸ்பண்ட் போனாங்க. 4 பேருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகிறோம். என்ன ஒரு சின்ன வருத்தம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க இல்லாமல் போனது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அப்புறம் என்ன நான் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரி கையெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன். பார்க்குறவங்களாம் ரொம்பவே சிரிச்சிட்டாங்க. ரொம்ப காமெடியாக இருக்க மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம எப்படியாவது இந்தியன் தாத்தாவை பார்க்க போய் அவன மாதிரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு தோணுச்சு. நம்ம படத்துக்கு போகிறதே 10 நிமிஷம் லேட்டுங்க. இருந்தாலும் பரவாயில்ல பாப்கார்ன் வாங்கி அவனு அடம்பிடிச்சதுனால ஹஸ்பண்ட் முறைச்சிக்கிட்டே வாங்கி கொடுத்தாரு. அதையும் நல்லா சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு உள்ள வந்து படத்தை பார்த்துட்டே பார்க்கும்போது சாப்பிட்டே இருந்தா தண்ணி தான் கிடச்சி. மறுபடியும் தண்ணி கேட்டால் எங்கே திட்ட போறாருன்னு கொஞ்சம் நேரம் அடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அதுக்குள்ளே பிரேக் விட்டாங்க. உடனே மறுபடியும் 2 வேணும்னு எல்லா ஐட்டமும் 2 வாங்கிட்டு அது நல்லா திருப்தியாக சாப்பிட்டு படம் முடிஞ்சதும் ஜாலியாக வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த நாள் அப்படியே போச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு போய் ஏதாவது வாங்கி செலவு பண்ணியிருந்தா என் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பா.